வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 1 and 2க்குள்ளே அல்ஜிப்ரா சம்ஸ் பார்க்கலாம். அல்ஜிப்ராவோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. சில பேருக்கு அல்ஜிப்ரா அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. எஸ்பெஷலி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேக்ஸ்னாலே அலர்ஜியாக இருக்கும். அதில் அல்ஜிப்ரா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் அல்ஜிப்ரா வந்து ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாமா? பாருங்க, what is algebra? Algebra is the study of numbers using letters to represent unknown values. ஸோ தெரியாத வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ் பொதுவாக எக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒய் இஜெட் கூட யூஸ் பண்ணுவோம், ஏபிசி இது யூஸ் பண்ணுவோம், எல்எம்என். ஸோ இப்படி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம், வேரியபிள்ஸ். ஓகே, இந்த லெட்டர்ஸ் தெரியாத தெரியாத வேல்யூக்கு நம்ம என்ன கொடுப்போம், இந்த லெட்டர்ஸ் கொடுப்போம்ல, இதை தான் நம்ம வேரியபிள்ஸ். அப்போ வேரியபிள்னால் மீனிங் என்னது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் அதுக்கு, அதனால தான் அதுக்கு பேர் வந்து வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ்க்கு ஆப்போசிட் என்னது, கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட்டுங்கன்னா ஒரு நம்பர். இப்போ ஃபைவ்னு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5ங்கிறது வந்து 5 தான். இந்த 5 வந்து ஒரு இடத்துல 6 ஆகும், ஒரு இடத்துல 7 ஆகும், ஆக்ட் பண்ணாது. 5 வந்து 5 தான். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா தமிழில் மாறிலி, மாறாதது. ஓகே, வேரியபிள், கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே அல்ஜிப்ராவில் வந்து இந்த 2 டேர்ம் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும், வேரியபிள், கான்ஸ்டன்ட். ஸோ வேரியபிள் வந்து புதுசாக நம்ம அல்ஜிப்ராவில் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்கள். 5 + x = 8. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? இப்போது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், 5 + () 7. இதில் என்ன வரும், 2 வருமா? 2. இப்போ இதில் இந்த டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5 + x = 7. ஓகேங்களா? ஸோ இதே கொஸ்டின் தான் நான் எப்படி எழுதியிருக்கேன், 5 + x = 7 எழுதியிருக்கேன். இது எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x = 7. இந்த 5 இந்த பக்கம் வருமா, 7 - 5. இந்த இங்கே +5 இருக்குது, இங்கே வரும்போது மைனஸ் ஆயிரும். 7 - 5 that is 2. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2. இப்போ 5க்கு கூட எதை ஆட் பண்ணால் கூட்டினா 7 வரும், 2 கூட்டினா 7 வரும். சிம்பிள். அப்போ நம்ம இது வந்து நம்ம அன்னோன் வேல்யூ, தெரியாத வேல்யூ. அதுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், எக்ஸ் போட்டிருக்கேன். இங்கே எக்ஸுங்கிறது என்னது, வேரியபிள். ஓகே, இப்போ ஏன் நான் வேரியபிள் சொல்கிறேன், இப்போ நான் இன்னொரு சம் போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த சம்மில் 6 + () 11. இப்போ இங்கே என்ன வரும், இந்த எக்ஸ் டேஷ் பதில் நான் எக்ஸ் போடுறேன். இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, x = 6 கூட எதை கூட்டினா 11 வரும், 5. ஸோ x = 5. அங்கே வந்து x = என்ன வந்துச்சு, 2 வந்துச்சா? ஸோ இங்கே என்ன வந்துச்சு, x = 5. அப்போது நான் எடுத்துக்க வேரியபிள் சேம் தான், அங்கேயும் எக்ஸ் எடுத்தேன், இங்கே எக்ஸ் எடுத்தேன். ஆனால் வேல்யூ என்னாச்சு, மாறிட்டே இருந்துச்சு. அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 5 + x = 8. ஸோ x = எப்படி வந்துச்சு இது, இதில் x = 8 - 5. ஓகே, சரி. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் டேர்ம், அன்லைக் டேர்ம் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது கொஞ்சம் நான் டேர்ம்ஸ் எழுதுகிறேன். 3x 7y 2xy -6y 5x -5xy. இதில் எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா, எக்ஸ் டேர்ம் எதெல்லாம் இருக்குது, வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கிறது பார்க்கணும், எக்ஸ் டேர்ம் பார்க்கக்கூடாது. எக்ஸ் மட்டும் இருக்கிறது இது இந்த ரெண்டும் நம்ம லைக் டேர்ம்ஸ் சொல்லுவோம். அதே போல் ஒய் டேர்ம், லைக் டேர்ம் மீன்ஸ் ஒன்று போல் இருக்கிற டேர்ம், அதான் இருக்குதோம். இப்போ வேரியபிள் வந்து சேமாக இருக்கணும், இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய். ஸோ இது லைக் டேர்ம்ஸ், இது இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நான் வந்து இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஒய் டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்குது. இதில் லைக் டேர்ம்ஸ் இருக்குதா, கிடையாது. ஒன்றே இப்போ எக்ஸ் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, ஒய் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, எக்ஸ் ஒய் டேர்ம் ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இந்த 4
இவ்வளோ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இதெல்லாம் லைக் டேர்ம்ஸு, 3xும் 5xும் லைக் டேர்ம்ஸ், 2xy மைனஸ் 5xy லைக் டேர்ம்ஸ். ஓகே, அவ்வளோதான். அப்போ அந்த வேரியபிள் சேமாக இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்ஜிப்ராவில் என்னென்னா லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணவும் சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். நான் மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ண நான் சொல்லலை. இப்போ 3x 5y இருக்குது. இப்போ இது வந்து லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸா? அன்லைக் டேர்ம்ஸ் இல்லையா? இது எக்ஸுங்க, இதுங்க ஒய் இருக்குது. இப்போ அன்லைக் டேர்ம்ஸ். இப்போ இந்த ரெண்டை நீங்கள் கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. இது எழுதணும், எப்படி எழுதணும்? கூட்டணும் அப்படின்னா 3x + 5y இப்படி தான் எழுத முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. சரியா? இது லைக் டேர்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சப்போஸ் சப்ட்ராக்ட் பண்ண வச்சுக்கோங்களா, 3x - 5y வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ சப்போஸ் இது லைக் டேர்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 5x 2y 5x 3x இது ரெண்டு பாருங்கள், லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸா? லைக் டேர்ம்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? 5x + 3x that is 8x. ஓகேங்களா? அப்போ லைக் டேர்ம்ஸை தான் ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ண சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் டேர்ம்ஸும் பண்ணிக்கலாம், அன்லைக் டேர்ம்ஸுக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இல்லை எக்ஸ்பிரஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 5x + 3y + 5 இது ஒரு எக்ஸ்பிரஷன். 2x - 3y + 2 இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு பெருசாக வந்து நீங்கள் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சொன்னேன். கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன், வேரியபிள் சொல்லிட்டேன். பேசிக் ரூல்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன், லைக் டேர்ம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். அந்த ஆட் பண்ணும்போது அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இது நான் ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போது 3x 7x இதில் எதை ஆட் பண்ணோம்? இங்கே 3, இதுதான் கோஎஃபிஷியன்ட், கெழு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸுன்ற மாறின் கெழு, எக்ஸோட வேரியபிளோட கெழு இங்கே 3, இங்கே வந்து 7. இதை தான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இந்த கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம கூட்டணும். 3 + 7 10, 10x. சரியா? இப்போ நான் கழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து இதை கழிக்கிறாங்க. 7x - 3xன்னா என்ன வரும்? 4x. அவ்வளோதான். இது ஒய்யாக இருந்துச்சுன்னா எப்படி போடணும்? 3x + 7y அவ்வளோதான். 7y - 3x அவ்வளோதான். அப்படி தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஆப்பிளும் ஆரஞ்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. 3 ஆப்பிள் இருக்குது, 4 ஆரஞ்சு இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்ட முடியுமா? என்ன சொல்லுவீங்க? ஒரு பாஸ்கெட்டில் 3 ஆப்பிளும் 4 ஆரஞ்சஸ் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும்? சேர்த்து 3 ஆப்பிள் 4 ஆரஞ்சு தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். 7 ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. கரெக்டு தானேங்க? அதே தாங்க இங்கேயும். எக்ஸை வந்து ஆப்பிள்னு, ஒய்யை வந்து ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படி தான் சொல்ல முடியும். அதை சேர்த்து சொல்கிறதுக்கு முடியாது. அதுதான் அது நான் சொல்ல, புரியுதுங்களா? இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். வேறு வேறு வேரியபிளாக இருக்கும்போது நம்ம ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, பேசிக் ரூல்ஸ் பாருங்கள். மல்டிப்ளை பண்ணுறது அடுத்தது. 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு கூட 2x ஆட் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டேன், இங்கே வந்து வேரியபிள் எக்ஸ் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை, அப்போ எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போது 3 × 3x எப்படி பண்ணுறது? 9x. இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 9x பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அதே போல் டிவைடும் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொன்று, இப்போது 2x × 3x இப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணோம். 2 × 3 என்னது? 6. x × x என்னது? x². புரியுதுங்களா? இதை கூட்டி போட்டுறக்கூடாது, 2xன்னு போடக்கூடாது. இந்த மல்டிப்ளை பண்ண ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியண்ட்டை பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அந்த வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பவரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைக் டேர்ம்ஸான்னு பாருங்கள். ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ்னால் பவரை கூட்டணும். அன்லைக் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க?
இப்போ அன்லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 2x இன்டு 3y நம்பரை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பெருக்குங்க, மல்டிப்ளை பண்ணும். 2 3s are 6. இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, லைக் டேர்ம்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணக்கூடாது, அது அப்படியே சேர்த்து போட்டால் போதும், அவ்வளோதான். இவ்வளோதான். அதே போல் டிவைடுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்? 6x டிவைடட் பை 2x. இது வந்து நார்மலாக டிவிஷன் பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 3, இது 1 வருமா? ஸோ 3 இந்த எக்ஸையும் அடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 6x ஸ்கொயர் டிவைடட் பை 2x. இது எப்படி எழுதலாம்? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். 3 இன்டு எக்ஸ் பார், இங்கே 2 இருக்குது, இந்த எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்குது? 1ன்னு அர்த்தம். எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த மேலே கொண்டு போனால் -1 ஆயிருமா? அப்போ 3 இன்டு எக்ஸ் பார் 1. அதை எப்படி எழுதலாம்? 3xன்னு எழுதலாம். எக்ஸுக்கு பவரில் 1 போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடலனாலும் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். இனிமேல் 1 ஒய்யாக இருந்துச்சுன்னா 9y பை 3x. இது என்ன பண்ண முடியும்? இங்கே வந்து சப்போஸ் இங்கேயும் ஒய் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம். இல்லை இங்கே ஒய் ஸ்கொயர் இருந்து இங்கே ஒய் இருந்துச்சுன்னா மேலே கொண்டு போயிடலாம். இல்லை ஒய் பார் 4 இருந்து ஒய் பார் 3 இருந்துச்சுன்னா கூட மேலே கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது எதுவுமே பண்ண முடியாது. இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? 3 3s are 9. மீதியை அப்படி தான் போடணும். அப்போ 3y பை எக்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு சம் பண்ணிக்கலாம். டெய்லி லைஃப் சம். இஃப் எ பென்சில் காஸ்ட் எக்ஸ், ஸோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 5 பென்சில். ஒரு பென்சிலோட விலை தெரியாது, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஒரு அன்னோன். அப்போ 5 பென்சிலுக்கு விலை என்ன? இப்போ ஒரு பென்சிலுக்கு விலை 2 ரூபா அப்படின்னு 5 பென்சிலுக்கு விலை என்ன? 5 இன்டு 2 10, அப்படி தானே? ஒரு பென்சில் விலை எக்ஸுன்னா 5 இன்டு எக்ஸு 5x, அவ்வளோதான். சரியா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு லைக் டேர்ம்ஸ் அண்ட் லைக் டேர்ம்ஸ் சொல்லிட்டேன். அடிஷன் சப்ட்ராக்ஷன். இதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பாருங்கள். 4x ப்ளஸ் 3y 5x மைனஸ் 2y. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4x இந்த ப்ராக்கெட் எடுத்துகிட்டு 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5x மைனஸ் 2y. ஓகே, இப்போது லைக் டேர்ம்ஸை சேர்த்துடுங்க. எக்ஸ் 4 ப்ளஸ் 5 என்ன? 9. ஸோ 9x. இங்கே 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2 என்னது? 1y. இங்கே 1 போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடலனாலும் ஒன்றும் இல்லை. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சிம்பிள் இக்குவேஷன் பார்த்துங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 = 9லேருந்து எக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அந்த 5 அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ 9 மைனஸ் 5 = 4. தென் 2 ஸ்டெப் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x + 3 = 7. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த 3 மட்டும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. 2x நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிங்க. இந்த டேம் அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா டேம் இருக்குல்ல, அதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. 7 மைனஸ் 3. இப்போ 2x என்ன வரும்? 7 மைனஸ் 3 என்ன? 4. வாட் இஸ் x? x = 4/2, அப்படி தானே? இங்கே பெருக்கல்லேருந்து இங்கே வரும்போது வகுத்தில் மாறும்ல, மல்டிப்ளிகேஷனில் டிவைட் ஆகும்ல. ஸோ x = 2. அதான் ஆன்சர். அந்த 2 ஸ்டெப்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அதோட ஆன்சர். ஓகே, சரி. இப்போது அடுத்த நம்பர் வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருங்க பாருங்கள். நம்பர் அது வந்து ஷார்ட்டாக இருக்குது. என் நம்பர் ஆடட் பை 5 we get 11 and find that number. ஒரு நம்பரை 11க்கு கூட ஆட் பண்ணும்போது 5க்கு கூட ஆட் பண்ணும்போது 11 கிடைக்குமா? அப்போது ஒரு நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதை 5க்கு கூட கூட்டும்போது என்ன கிடைக்குது? 11 கிடைக்குது. ஆன்சர் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் என்னது? 11 மைனஸ் 5. எக்ஸ் ஈக்குவல் 6. அவ்வளோதான். ஓகே, ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்துக்கலாமா? இது நான் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் நம்ம சம் பார்ப்போம். 2x இது வந்து இன்ட்ரூபா ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்? என்ன வரும்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான் 4 மெயின் ஆப்ரேட்டர். இது வந்து ஆப்ரேட்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது நம்ம ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x இன்ட்டு 3x. என்ன சொன்னேன் நான்? அதோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள் 6. இந்த பவர் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 1 + 1 2. தட்ஸ் ஆல். அடுத்தது பாருங்கள். அடுத்து என்ன பண்ணிக்கணும்? அடுத்தது வந்து 3x இன்ட்டு 2x + 5 கொடுத்துருக்காங்க.
இந்த 3x வந்து இந்த ரெண்டுக்குமே உள்ளவங்க தான் இவங்க உள்ளாடி கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு கூடயும் பண்ணணும், இது கூடயும் பண்ணணும். சரியா? 3x into 2x ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 3 into 2 என்ன 6, x into x ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 5 15 into x 15x. ஓகே, அதே போல் அடுத்தது பாருங்கள், 2 டேர்ம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், 2 டேர்ம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் வருதா, அப்புறம் இந்த எக்ஸையும் இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸால் இந்த 2 மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் 2ஆல் இந்த 2 மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 3 3x, 2 into x 2x, 2 into 3 6. ஓகே, ஸோ 3x 2x 5x, x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இதெல்லாம் லைக் டேர்ம்ஸு. அப்போ என்ன பண்ண, லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணலாம் தானே, வேறு எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். 5 அதான் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுங்க. a + b இது அல்ஜிப்ரானாலே எல்லோரும் சொல்லக்கூடிய ஃபார்முலா இது தான். a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதில் பாருங்கள், ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே நடுவில் மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா நடுவில் மைனஸ் வரும், ப்ளஸ் வந்துச்சுன்னா நடுவில் ப்ளஸ் வரும். a + b into a - b is equal to a square minus b square. இது வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டேவே நிறைய உங்களுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்களே பயந்துருவீங்க. ஸோ போதும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.